رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وأصحابه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: ولا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط فتقعد ملوما محسورا. وقال نبينا صلى الله عليه وسلم: ارض بما قسم الله لك تكن من أغنى الناس، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தூணில்லாமல் வானத்தை படைத்து துடுப்பில்லாமல் மேகத்தை அமைத்து அறிவில்லாத சொர்க்கத்தை நமக்காக அமைத்து வைத்திருக்கும் ரப்பாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் போற்றி புகழ்ந்தானாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாசமும் நேசமும் இந்த உலக மக்களுக்கு நேர்வழி காட்ட வந்த அத்துணை நபிமார்கள் மீதும், முக்கியமாக நமக்கு நேர்வழி காட்ட வந்த என் பெருமானார் முஸ்தபா கரீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அவருடைய வார்த்தையை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய அத்தனை சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள் மீதும், தபா தாபியீன்கள் மீதும், சுஹதாக்கள் மீதும், சாலிஹீன்கள் மீதும், நல்லோர்கள் மீதும், முக்கியமாக இந்த ஜும்ஆ மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருளும் வற்றாத கருணையும் குற்றாமல் குறையாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எனது உயர்ந்த பிரார்த்தனையுடன். இந்த உலகத்தில் வரும் மனிதர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், நிறைய நற்பண்புகளை பேணி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒழுக்கம், பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், இலக்கிய குணம், நல்ல பேச்சு, மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் போன்ற உயரிய குணத்தை பேணுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதன் அடிப்படையில் மக்களிடத்தில் காணல் நீராக காணப்படும் ஒரு விஷயம் என்றால் அதுவே ஒரு குணம் என்றால் அதுவே போதும் என்ற மனம். இன்றைய காலத்தில் உள்ள மக்களிடத்தில் போதும் என்ற மனம் கொண்ட குணம் என்பது சிவப்பு ஒட்டகத்தை போன்று இல்லாமலேயே ஆகிவிட்டது. ஆகவே தான் அதனை குறித்த எந்த ஒரு அறிவும் இல்லாமல் மக்கள் இன்றைய காலத்தில் வாழும் காரணத்தினால்தான் அந்த குணத்தை குறித்து மக்கள் பொதுவாக இருக்கிறார்கள். ஆக இதன் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் நாம் அறிவது அவசியமாக இருக்கின்றது. இந்த போதும் என்ற மனம் என்றால் ஒரு மனிதன் கஞ்சத்தனம் உடையவனாகவும் இருக்கக்கூடாது, அதே போன்று பேராசை உடையவனாகவும் இருக்கக்கூடாது. எவ்வாறெனில் இஸ்லாம் இவ்வாறுதான் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. ஒருவன் கஞ்சத்தனமும் படக்கூடாது, அதே போன்று பேராசை உடையவனாகவும் இருக்கக்கூடாது. மாறாக இஸ்லாம் என்பது நடுநிலையான மார்க்கம். இஸ்லாம் நடுநிலையே விரும்புகிறது. அதே போன்று இந்த போதும் என்ற மனதை குறித்து நாம் அறிய வேண்டும் என்றால், போதும் என்ற மனம் என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒன்றை கேட்டு அல்லாஹ் அதனை நமக்கு தந்துவிட்டான், அதனை கொண்டு நாம் போதுமாக்கிக் கொள்வது அல்ல. மாறாக அல்லாஹ் நமக்கு இயல்பாகவே எதை கொடுத்திருக்கின்றானோ அதனை கொண்டே நாம் போதுமாக்கிக் கொள்வதே இதனுடைய சரியான விளக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான்: வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக், உம்முடைய கையை கழுத்தோடு சேர்ந்து கட்டி விடாதீர். வலா யுஸ்துஹா குல்லல் பஸ்த், உங்களுடைய கையை முழுமையாக விரித்து விடாதீர். அவ்வாறு நாம் செய்தோம் என்றால் பதகுத மலூமன் மஹ்சூரா, அப்படி செய்தால் படிப்புக்குரியவராகவும் இயலாதவராகவும் நாம் ஆகிவிடுவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்தை நாம் அடிக்கோடிட்டு பார்த்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா உங்கள் கைகளை கழுத்தோடு சேர்த்து நெருக்கி விடாதீர்கள் என்று சொல்வதற்கு காரணம், நீங்கள் கஞ்சத்தனமுடையவர்களாக இருக்காதீர்கள். அவ்வாறு நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டும் போது நாம் கடைசியில் இயலாதவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி காட்டினார். அப்போ அல்லாஹ் தஆலா நம்மை இயலாதவனாக, நாம் கஞ்சத்தனம் கொண்டோம் என்றால் அல்லாஹ் நம்மை இயலாதவனாக ஆக்கி விடுவார். அடுத்ததாக நீங்கள் முழுமையாக எல்லாத்துக்கும் விரித்து விடாதீர்கள் என்றால் முழுமையாக நம்முடைய சொத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துடாதீங்க. அப்படி நீங்க கொடுப்பது காரணத்தினால மக்கள் வாழ தெரியாதவன்னு நம்ம சபிப்பதற்கு ஆளாகும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். இதனாலதான் இஸ்லாம் என்பது நடுநிலையை அதிகமாக பேணி இருக்கின்றது. ஆக இன்றைய சூழலில்
மிகவும் இழிவான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பேராசை கொண்டவர்களாகவும் அதே போன்று அதிகமான தன்னுடைய செல்வமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அதிகமானதை வீண்வரையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உதாரணமாக நான் சென்ற மாதம் என்னுடைய மாமா கூட ஒரு டெக்கரேஷனுக்கு இது போல ஆர்டர் பேசுறதுக்கு போயிருந்தேன். அப்படி போயிருக்கும் போது பெரிய வீடு அவங்க வெளியே வந்து கேட்கும்போது இவங்களை பத்தி என் மாமா சொல்றாங்க, அவங்கள்ட்ட 5 வீடு இருக்கு, 5 கார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 கார் நிப்பாட்டுறதுக்கு இடத்தோட சென்ட் ரேட் உனக்கு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியாதுன்னு நான் சொல்றேன். அப்ப என் மாமா சொல்றாரு, அந்த காரை நிப்பாட்டுறதுக்கு மட்டும் 1 கோடி அவங்க செலவு செஞ்சிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது அப்படி உடஞ்சு போயிடு, இப்படி இருக்காங்க மக்கள், எதனால இதனோட காரணம் அது தெரியணும் அப்படின்னு நினைச்சேன். அதே போன்று இதற்கு மாற்றமா வந்து ஏழாங்குடி அப்துல் காதர் என்ற என்னும் ஒரு மனிதர் இளையாங்குடியை சேர்ந்தவர். அவரு 7 ஸ்பின்னிங் மில்லுக்கு ஓனர், இவரோட உயர்ந்தவர் பணத்துல. அப்ப இப்படிப்பட்ட அவர்கிட்ட இருக்கும் ஆடை வெறும் 3 ஆடை வச்சிருக்காரு. ஏன் இப்படி இருக்கீங்க, இவ்வளவு பணக்காரரா இருக்கீங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நபி இப்படிதானே வாழ்ந்தாங்க, எனக்கு இது போதும், மற்றதெல்லாம் நான் என்னுடைய சமுதாயத்துக்கு நான் விட்டு செல்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி காட்டுறாங்க. ஆக இவங்க 2 பேருமே பணக்காரங்க தான். ஒருவர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அறிந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று செயல்பட்டார். ஒருவர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அறியாமல் தன் மனம் போன போக்கில் செயல்பட்டார். ஆக இவை அனைத்திற்கும் காரணம் பேராசை தான். ஆக இந்த பேராசையை இல்லாமலாகிய போதும் என்ற மனம் கொண்டவர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினாலும் தன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையினாலும் சமூகத்தின் வாழ்க்கையினாலும் எத்தனையோ மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். உதாரணமாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய உணவையும் நம்மளோட உணவையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், திகைத்து நிற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவு முறையை பற்றி சொல்லும்போது மா ஷாபியா மின் ஹுப்ஸின் வ ஸைத்தூனின் ஃபி யௌமின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டி துண்ட ஜெய்தூன் எண்ணெயில தொட்டு 2 முறை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை, ஒரு வேளைக்கு வைத்த சாப்பாடு அடுத்த வேளைக்கு நாம் சாப்பிடுறது இல்லை. அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான். ஆனால் நாமோ அல்லாஹ் இந்த அருட்கொடைகளை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 10 ஆண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல அடுப்பை எரியாத அதிகமான நாட்கள் அன்சாரி தோழர்கள் தான் நபிக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் வாங்கிட்டு தானும் சாப்பிடாம தன்னோட ஏழை யாராச்சும் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் பசியா இருப்பாங்க. பாருங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க. எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ காலங்கள், எத்தனையோ நாட்கள், அதே போன்ற எத்தனையோ வேலைகள் நமக்காக சாப்பிடாமல் இருந்து இந்த மார்க்கத்தை நம் இடத்தில் அடைய வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் ஒரு வேளை சாப்பிடவில்லை என்றாலும் இப்படி சாகும் அளவுக்கு நம்முடைய நிலை ஆகிவிடுகின்றது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல் ஹலாலு யஅதீக குவா வல் ஹராமு யஅதீக ஜஸாஃபன் ஜஸாஃபா. ஹலால் என்பது கொஞ்சம் தான் வரும், ஆனா ஹராம் என்பது குவியல் குவியலா வரும் என்று சொல்லி காட்டினார்கள். ஆகவே நமக்கு எவ்வளவு அதிகமாக செல்வம் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு எதை தந்திருக்கின்றானோ அதனை கொண்டு நாம் போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நபியுடைய படுக்கையை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படுக்கையில் படுத்து எந்திரிச்சாங்கன்னா அவங்களுடைய அந்த சிவந்த மேனிகள்ல அதோட சுவடுகள் வந்து பட்டிருக்குமாமா. அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகிறார்கள். உமரே, எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்கும்போது, 2 வருடத்துடைய தலைவர் இவ்வாறு இருக்கின்றீரே என்று சொல்லி காட்டினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன இல்லா ஃபி ராகிபின் ஃபி துன்யா வ யதகிலு தஹ்த ஷஜரா. இந்த உலக வாழ்க்கையில் நான் ஒரு பயணி எவ்வாறு ஒரு மரத்துக்கு கீழ் ஓய்வு எடுத்து செல்கின்றானோ அதனை கொண்டுதான் நான் இருக்கின்றேன். இந்த பயணத்திற்கு இது போதாதா உமரே, நான் என்னுடைய சமூகத்தை சுமக்க வேண்டியது இருக்கு என்று சொன்னார்களே நம் நாயகம். ஆனால் இன்றைய காலத்தில் நம்முடைய நிலை, பாயில் படுத்தால் தூக்கம் வருவதில்லை, 6க்கு 7 கட்டல் தான் வேணும், கட்டலுக்கு மேல பெட் இருக்கணும், பெட்டுக்கு மேல ஏசி இருக்கணும், ஏசி இருந்தாதான் நீங்க நமக்கு தூக்கம் வருது. அப்படிப்பட்ட சொகுசான நிலையில அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான். ஆனாலும் நாம் போதும் என்ற மனம் கொண்டவர்களாக இல்லை, இதை விட எனக்கு அதிகமாக தான் வேணும். பாருங்க, நபி எவ்வளவு அழகாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அதே போன்று நபியோட ஆடையை பாருங்கள். நபிட்ட 2 ஆடைக்கு மேல இல்லை. ஒரு பெண்மண், அதுவும் அந்த ஆடை வந்து அந்த தெச்சு இருக்கும், ஓட்டையா இருக்கும், அது வந்து தெச்சுதான் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்மணி நபிக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆடையை கொடுக்கணும், செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தெச்சு வந்து கொடுக்குறாங்க. அப்படி அதை வாங்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து
போட்டுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, நபியே ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதருக்கு நபி சொல்றாரு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. பிறகு இந்த ஆடையை எனக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நபி புதிய ஆடையை தன்னுடைய பழைய ஆடையை போட்டு விட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த பெண்மணி ஒரே வருத்தம், நான் நபிக்காக செஞ்ச ஆடையாச்சு, அது எதுக்காக செஞ்சாங்கன்னா நபிக்காக நான் செஞ்சேன், ஆனா நீங்க இப்படி வாங்கிட்டு போறீங்க. அந்த மனிதர்கிட்ட போய் நான் உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் தரேன், உங்களுக்கு நான் காசு வேணும்னா காசு தரேன், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க தரேன், அதை மட்டும் நபிகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் குடிக்கவே இல்லை. அப்போ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். ஏன் இப்படி பண்றீங்க? அந்த பெண்மணி எதற்காக தயாரித்தார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையை அணிந்து பௌர்ணமி இரவில் வெளியே வர வேண்டும். அந்த பௌர்ணமி இரவு அழகா நபி அழகா என்று பார்ப்பதற்காக தைத்து கொடுத்தார்கள். நபி அந்த பௌர்ணமி அழகை விட மிக அழகாக இருந்தார். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தைத்த ஆடையை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த சஹாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு இஷாரா காமிச்சாங்க, ஒரு செய்கை காமிச்சாங்க, நீங்க வந்து இறந்து போயிருவீங்க அப்படின்னு. அதனால என்னுடைய கபர் வேதனை வந்து என்னை வேதனைப்படுத்த கூடாது என்பதற்காக நான் வந்து இந்த ஆடையை அணிஞ்சிருக்கேன். நபியோட உடைப்பட்ட ஆடையை நான் அணிஞ்சு கபர்ல என்னை அடக்கம் பண்றதுனால எனக்கு கபர் வந்து என்னை வேதனைப்படுத்தாது, அதற்காக நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது 2 ஆடை, 3வது புதிய ஆடை வருது, அதை தூக்கி கொடுத்துறாங்க. ஆனால் இன்றைய காலத்திலாம் பெருநாளுக்கு 2, 3, 4 ட்ரெஸ் வாங்கினாலும் 5வது ட்ரெஸ் நமக்கு கிடைக்காத என்று எண்ணும் மனிதர்கள் தான் இன்றைய காலத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். அதே போன்ற முக்கியமான ஒன்று, இந்த உலகத்தில் இந்த நாம் எங்கிருந்து வெளியே போனாலும் பில்டிங்ஸ்களும் வீடுகளும் அதே போன்ற அபார்ட்மெண்ட்ஸ்களும் எவ்வளவோ நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு எவ்வாறு இருக்குது? 10க்கு 10 வீடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாங்கி கொடுத்தாங்க. வெறும் 10க்கு 10. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணம் வரை அந்த வீட்டில் தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உனையினுடைய அந்த சொத்தாக இருக்கட்டும், பஹ்ரைனோட சொத்தாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னாடி உஹது மலையை போன்று அவ்வளவு இருந்துச்சு. எல்லா ஏழையாக இருந்த சஹாபாக்களும் ஏழ்மையில் இருந்த சஹாபாக்களும் வராங்க. எல்லாரும் உங்களால முடிஞ்சதுக்கு எவ்வளவு வேணா எடுத்துட்டு போயிருக்காங்க நபி சொல்றாங்க. எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க. ஏழையாக இருந்த ஏழ்மையாக இருந்த சஹாபாக்கள் பணக்காரராக மாறினார்கள். ஆனால் அந்த சொத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துரும்பை, ஒரு திரகத்தை கூட தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து செல்லவில்லை. அப்படி வாழ்ந்தார்கள் நம் நாயகம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இவ்வாறு வாழவில்லை, அதே போன்று தன்னுடைய குடும்பத்தையும் அவ்வாறே அமைத்தார்கள். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு உதாரணமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சிலாகித்து சொல்கிறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்காங்க, நோன்பு திறக்கிறதுக்காக எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மிஸ்கின் வந்து நோன்பு திறக்கிறதுக்காக சப்பாத்தியும் பேரிச்சம்பழமும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மிஸ்கின் வராங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, ஏதாச்சும் தாங்க அப்படின்னு கேட்கும்போது சப்பாத்தி எடுத்து கொடுத்துட்றாங்க. நமக்கு இந்த பேரிச்சம்பழம் போதும். அதே மாதிரி அடுத்த நாள் நோன்பு வச்சிருக்காங்க, நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு எத்தி வராரு, எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, ஏதாவது சாப்பிட்றதுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. அந்த சப்பாத்தியை கொடுத்துட்றாங்க, நமக்கு இந்த பேரிச்சம்பழம் போதும். அதே போன்று 3வது நாள் ஒரு கைதி வராரு, நான் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கேன், எனக்கு வந்து எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை, யாரும் எனக்கு எந்த வேலையும் தெரியாது, ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு தான் பண்ணுன்னு கேட்குறாங்க. கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு எனக்கு இந்த பேரிச்சம்பழம் போதும்னு நோன்பு திறக்கிறாங்க. இதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான், நபியே உங்களுடைய குடும்பத்தின் நிலை என்னவென்று தெரியுமா என்று கேட்கிறார்கள். என்ன என்று கேட்கும்போது வைதுஐமுன துஆமன் அலா ஹுப்பில் மிஸ்கீன வ யதீம வ அஸீரா. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் தான் விரும்பிய உணவை ஒரு ஏழைக்கும் ஒரு அனாதைக்கும் ஒரு கைதிக்கும் கொடுக்கிறார்கள். இந்த துஆமும் லிவஜில்லா, அவர்கள் கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மட்டுமே என்று அவர்கள் கொடுத்த மறைமுகமானதை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி சொல்கிறார் என்றால் இந்த போதும் என்ற தன்மைக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றார் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையில் தான் தன்னுடைய மனைவிமார்களையும் சரி செய்தார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனைத்து 9 மனைவிகளும் வந்து, நபியே நீங்க கொடுத்துக்கும் எனக்கு பணம் வந்து எனக்கு பத்தல, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தனியா உட்கார்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கின்றான், யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதுன ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா. நபியே உங்களுடைய மனைவிமார்கிட்ட சொல்லுங்க, நீங்க இந்த உலக வாழ்க்கையுடைய இந்த உலக
அதனுடைய அந்த அழகையும் நீங்கள் விரும்புகின்றீர்களா? அப்படி இருந்தால் அப்படின்னா நீங்க எங்க கூட வாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து நான் அமைச்சு வச்சிடுறேன், தலா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அதுக்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஇன் குன்துன்ன துரிதுன அல்லாஹ வ ரசூலஹு வ தாரல் ஆகிரத ஃபஇன்னல்லாஹ அஹத்த லில் முஹ்ஸினீன மின்குன்ன அஜ்ரன் அதீமா. நீங்கள் மாறாக நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மறுமை நாளை விரும்பக்கூடியவர்களாக இருந்து நல்லதுக்கு உடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் அஜ்ரன் அதீமா மிகப்பெரிய கூலியை தருவதாக சொல்லி காட்டுகிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு போய் அல்லாஹ் இப்படி சொல்லினா, இப்போ உங்க அப்பா அம்மா போய் பேசிட்டு என்ன முடிவு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, போதாம எனக்கு நீங்க தரதே போதும், நீங்க எனக்கு தர கூட வேணாம் பணம், நான் இங்கே கூடயே இருந்துக்கிறேன், எனக்கு நீங்களே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொன்ன பதில வச்சு ஒவ்வொரு மனைவியிடமா போயிட்டு ஆயிஷா இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, ஆயிஷா இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாரும் நபியே உங்க கூட இருக்கிறதே போதும் என்று சொல்ல வச்சாங்க. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி கேட்டனீங்க, நான் போய் அதிகமா என் மனைவி கேட்டாங்க எடுத்து வந்து பணத்தை வந்து அதிகமா கொடுக்கணும்னு இல்லை, இருக்கிறது போதும் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அதே போன்றுதான் ஆனால் இன்றைய காலத்தில் ஒவ்வொரு பெற்றோர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், தன்னுடைய மகன் கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய மகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று இன்றைய கால மக்கள் இருக்கின்றார்கள். எவ்வாறு என்றால் விலங்குகளுக்கு தெரிகின்றது, ஆனால் இன்றைய மனிதர்களுக்கு தெரியவில்லை. விலங்குகளை பார்த்தால் ஒட்டகம் தான் குட்டியை போட்டனையுமே நின்றுட்டு தான் போனோம். அப்ப நின்றுட்டு குட்டி போட்டனையும் அந்த குட்டி கீழே விழுந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டுரும். மயக்கம் போட்டனையும் அந்த பச்சை வாசத்துக்கு விலங்குகள்லாம் அந்த ஒட்டகத்தை வந்து சாப்பிட்றக்கா, அந்த ஒட்டக குட்டியை சாப்பிட்றக்கா வரும். இது என்ன உதைக்கும், அதை எச்சு போ அப்படி உதைக்கும். இதுக்காக நம்ம அம்மா நம்மளை உதைக்குன்னு அது தெரியாது. அந்த விலங்குகளை பார்த்ததுக்கு தான் தெரியும், ஓ அது நம்ம சாப்பிட வர்றது போல, நம்ம இங்கிருந்து ஓடணும், அது ஓடும். அப்பதான் அதுக்கு தெரியும், ஓ இதுக்கு நம்ம இப்படிதான் வாழணும், நம்ம அம்மா நமக்கு சொல்லி தருது அப்படின்னு. அதே மாதிரி நம்ம பூனை எடுத்துக்கலாம். பூனை வந்து ஒரு குட்டி போட்டதுக்கு அப்புறம் முதல் முறை போய் ஒரு எலியை வந்து குடிச்சிட்டு சாவடிச்சு வந்து கொடுக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு குட்டியை பாதி, இந்த எலியை வந்து பாதி சாவடிச்சுட்டு வந்து கொடுக்கும், நீ சாவடிச்சு நீ சாப்பிட்டுக்கோ. மூணாவது முறை போயிட்டு போகும்போது போகாது, தன்னோட குட்டியை சேர்த்து கூட்டிட்டு போயிடும். இது வேட்டையாடும், அந்த குட்டி பார்க்கும், இப்படிதான் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். நாலாவது முறை போய் விட்டுட்டே வந்துடும், உனக்கு வேணா நீ வந்து வேட்டையாடி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. இது இப்படிதான் ஒரு பூனை இருக்கின்றது. அதே போன்று கழுகையை நாம் எடுத்துக்கொண்டால் தன்னுடைய குட்டி போட்டனையுமே குட்டியை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுரும். குட்டி அப்படியே கை கால அப்படி ஆடிட்டே வரும், அதனால ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில கீழே வந்து விழுகிறதுக்கு அது பிடிச்சிடும். அப்படியே திருப்பி தள்ளி விட்டுட்டே இருக்கும். அப்பதான் அது தெரியும், நம்ம இப்படிதான் பறக்கணும் போல அப்படின்னு. ஆனால் இன்றைய காலத்தில் இருக்கும் பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கு எந்தவித கஷ்ட நஷ்டத்தையும் தெரியாமல் வளர்ப்பதனால் எந்தவித சாதனையும் அடையாமல் தன்னுடைய மனம் போன போக்கில் ஒவ்வொரு மாணவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை வைத்து நாம் நம்மை மாற்றிக்கொள்வது அவசியமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை சொல்லி காட்டினார்களோ அப்படித்தான் சஹாபாக்களும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் வாழ்ந்தார்கள். ஒரு முறை ஸஅத் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், நபியே உங்களோட நான் சுவனத்துல இருக்கோம், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இருத பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு எதனை கொடுத்திருக்கின்றானோ அதனை கொண்டு நீ போதுமாக்கிக் கொள், அப்படி நீ இருந்தீங்கன்னா சுவனத்துல என்னோட இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி ஷைபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷைபானே நீங்க மக்களிடத்துல எதுவுமே கேட்காதீங்க, உங்கள்ட்ட இருக்கிறத வச்சு நீங்க எடுத்துக்கோங்க, அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுடைய சுவனத்திற்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்படித்தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்தாங்க. போதும் என்ற மனம் கொண்டுதான் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் கடைசியாக உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவ்வாறு தான் இருந்தார்கள். தான் இறக்கும் போது 11 திரகத்தை தன்னுடைய 13 மகன்களுக்கு விட்டு செல்கின்றார்கள். ஏன் இப்படி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் மகன் வந்து சாலிகானவர்கள், அவர்களுக்கு வேணுமானது அவங்களே சம்பாதிச்சுக்குவாங்க. ஏனென்றால் அது ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்துல ஏழையா வாழ்வாங்களாம், மறுமையில ஒரு பணக்காரருடைய கணக்கை வந்து கொடுக்க வேண்டும். நான் அதை விரும்பல. என் மகன் வந்து தீயவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவர்களுக்காக நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிதான் வந்தாங்க. அதிகமா சம்பாதிச்சு நம்ம எதுவுமே எடுத்துட்டு போறது இல்லை என்ற கருத்தை தான் எல்லாரும் தன்னுடைய இந்த வேலைக்கு போதும், அடுத்த வேலைக்கு எனக்கு தேவை இல்லை, அடுத்த வேலைக்கு அல்லாஹ் கொடுப்பான்னு தான் வந்தாங்க. அதிகமா சேர்த்து வச்சு எதுவும் பண்ண போறது இல்லை. அப்படித்தான் நமக்கு முன் சென்றவர்கள் வாழ்ந்தார்கள். ஆக அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கடைசியாக
கடைசியாக தமிழில் சொல்வார்கள், போதுமெனும் மனமே பொன் செய்யும் விருந்து. போதுமென என்ற மனம் என்பது நம் பொன் என்றால் செல்வம். நம்முடைய செல்வத்தை நாம் சரியாக மருந்தை போன்று நமக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும் நம்ம எடுத்து செயல்படுத்தோம்னா அந்த நம்முடைய செல்வம் என்று நினைத்திருக்கும். மாறாக நம்முடைய மனம் போன போக்கில் நாம் செயல்பட்டோம் என்றால் அந்த செல்வம் என்பது கூடிய சீக்கிரம் அடைஞ்சிடும். ஆக அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து சுவனத்தில் நாம் கேட்கும் அனைத்தும் நம் மனமே வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். அப்படிப்பட்ட சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் போதுமென்னும் மனம் கொண்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை அமைப்பானாக. அப்படிப்பட்ட வாய்ப்பை இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக என்ற உயரிய பிரார்த்தனையுடன் என்னுடைய உரைக்கு தெரிவிக்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன். بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك كريم رؤوف رحيم.